حي على الصلاة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் சகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஇன்கள், தபா தாபிஇன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவற்றுமாக ஆமீன். பிறப்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பள்ளியினுடைய தலைமை இமாமும் தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையினுடைய வழிகாட்டு குழு உறுப்பினருமாகிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அலாமுதீன் பாக்கவி அவர்களே மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஷாஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் நம்முடைய மஸ்ஜித் ஜாமித் சமுதாயத்துக்கு முன்மாதிரியான பல சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறது. அல்லாஹ் ஷாஹு வ தஆலா அச்சேவைகளை அங்கீகரித்து கபூல் செய்வானாக. யாரெல்லாம் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய நோய் நொடிகளை அல்லாஹ் அகற்றி இன்னும் மறுமையிலும் நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் ஷாஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். சேவைகளின் ஒரு பகுதியாக 16வது தொடராக 17வது தேதியில் 18:30 மணிக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதற்கு முன் வந்திருக்கிறோம். தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் ஓரளவு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தொட்டு வைத்திருப்பார்கள் அநேகமாக. அல்லாஹ் ஷானஹு வ தஆலா திருமறையில் சூரா மரியம் 19வது சூராவுடைய 54 மற்றும் 55வது திருவசனத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுவான், வத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில். நம்முடைய வேதத்தில் குர்ஆனில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சாதிகல் வஅத். அவர்களை அடையாளப்படுத்துகிற அல்லாஹ் ஷானஹு வ தஆலா அவர்கள் வாக்குறுதியில் உண்மையாளர். ரொம்ப கஷ்டமானது இது. ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டா
அதை நிறைவேற்றுவது அவ்வளவு கஷ்டம். ஒரு கல்யாண வீட்டு அழைப்பா இருந்தா கூட சரி, இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து கூப்பிட்டீங்க, கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறது. ஆனா அப்புறம் வராம போனதுக்கு 1000 காரணம் சொல்லுவோம். அப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு. வாக்குறுதியை நிறைவேற்றுவது, வாக்குறுதியை நிறைவேற்றுவது அவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்துகிற அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய முதன்மையான தன்மையாக சொல்வது சாதித்துல் வாத். அவர்கள் வாக்குறுதியை மிகச் சரியாக, உண்மையாளராக இருந்தவர்கள், வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள். ஒகான ரசூலன் நபியா, அவர்கள் நபியாக ரசூலாக இருந்தார்கள். ஒகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய ஏற்றுக்கொண்டவர்களை தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் அவர்கள் ஏவினார்கள். ஒகான இந்த ரப்பிஹி மர்தியா, அவர்கள் அவர்களுடைய ரப்பான அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக, ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம்ல, அப்படி மர்தியா அவர்கள் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அபுதாக, அடியாராக, நபியாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசுவார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு குறித்து பேசுகிற அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மனைவி சாரா அம்மையார் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக குழந்தை பாக்கியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லை. பிறகு இரண்டாவது மனைவியாக ஹாஜிர் அல்லது ஹாஜிரா என்று சொல்லப்படுகிற ஹாஜிரா அம்மையாரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மணக்கிறார்கள். மணந்த பிறகு அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 86வது வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். சும்மா பிறக்கல. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸாஃபாத் 37வது சூராவுடைய 100வது ஆயத்தில் சொல்கிறான், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு சாலிகான ஒரு மகளை தருவாயாக, குழந்தையை தருவாயாக. சாலிகான ஒரு குழந்தையை, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், எனக்கு சாலிகான ஒரு குழந்தையை தருவாயாக என்று துஆ செய்தார்கள் என்றால் அவர்கள் தவமிருந்து பெற்ற புள்ளன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர்களுடைய 86வது வயதில் முதல் குழந்தையாக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். சாதாரணமாக பிறக்கல, ரொம்ப அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கூத்தாடி, அல்லாஹ்விடத்தில் கேட்டு, மீண்டும் மீண்டும் கேட்டு, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தருகிறார். சாதாரணமாக கல்யாணம் முடிஞ்சு மறு வருஷமே புள்ள பெற்றுட்டா அந்த பிள்ளையின் மீதே நமக்கு எவ்வளவு பாசம் இருக்கு, எவ்வளவு அன்பு இருக்கு, அந்த பிள்ளைய நம்ம ஒத்து கொடுக்கறது இல்லை. அதுலயும் ஒத்த பிள்ளையா இருந்துட்டா கேட்கவே வேணாம். வேற குழந்தையே இல்லை, ஒரே ஒரு குழந்தை தான் பெற்றிருக்கிறோம், ஒரு பிள்ளைதான் இருக்கான், ஒரே ஒரு மகன்னா அவனால இன்னும் அதிகமான பாசம். அது யதார்த்தம் தானே. 4 பிள்ளை இருந்தாலாவது பாசத்தை பங்கு வச்சு கொடுக்கலாம். இருக்கிறதே ஒரு பிள்ளைன்னா ஒட்டுமொத்த பாசத்தையும் மொத்தமா கொடுக்க வேண்டியது இருக்கு. 100% பாசத்தையும் ஒரே பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒத்த பிள்ளையா இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அதிகமான பாசத்துக்குரிய பிள்ளையாக முழுக்க எப்படி விளையாடுவாங்க, எப்படி பிள்ளைய கொஞ்சுவாங்க, எப்படி வச்சுக்குவாங்க, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவர்களுடைய கடமையை, இறை கடமையை நிறைவேற்றிவிட்டு அதல்லாத மற்ற நேரங்கள்ல அதிகமாக தம் பிள்ளைகிட்ட கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே சாரா அம்மையார் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கிறார், அவங்களுக்கு குழந்தை வேற இல்லை. இந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தை வேற பிறந்துருச்சு. இப்ப யதார்த்தமாவே ஒரு ஃபேமிலியில, ஒரு குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு 2வது ஒய்ஃப் மேல கொஞ்சம் பொறாம வரும். இயல்பு தானே. நமக்கு இவ்வளவு நாள ஒண்ணுமே இல்லையே, அந்த அம்மா வந்த உடனே குழந்தை பெற்றுக்குச்சே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பிள்ளையோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. பிள்ளையோட நெருக்கமா இருந்தா ஹாஜரா அம்மையாரோட சேர்ந்து நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஏதோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தன்னை இழந்துட்டதாவே ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஏதோ விட்டு கொடுத்துட்டோம். செகண்ட் ஒய்ஃபுக்கு பிள்ளையும் வந்துட்டதுனால நமக்கு என்ன கிடைக்கணுமோ, கணவர் தெரிந்து நமக்கு கிடைக்க வேண்டியதுல பலவை நாம இழந்துட்டோமோ என்கிற எண்ணம் சாதாரணமாக வரும், பெண்களுக்கு அதிகமாக வரும். அப்படி இருக்கும்போது சாரா அம்மையார் அவர்கள் ஹாஜரா அம்மையார் மீது அவங்களுக்கு இயல்பாகவே
ஒரு பாசம். புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ளைய பார்த்துட்டா கேட்கவே வேணாம், அப்படி வச்சு கொஞ்சுவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சாரா அம்மையாவும் அதிகமாக எடுத்து கொஞ்சுவாங்க, பாசமா இருப்பாங்க, பாசம் செலுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இஸ்மாயில பிடிக்கும், இஸ்மாயிலோட அம்மா ஹாஜிராவை பிடிக்காது. ஏன்னா ஹாஜிரா அம்மையார் செகண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் கணவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு குணம் சாரா அம்மையாருக்கும் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகளோடு அதிக நெருக்கமாக அதிக பழக்கமாக இருப்பதனுடைய விஷயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்வார், பல விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் சோதனையாக கொடுத்தோம், அந்த சோதனையை அவர் நிறைவு செய்தார், நிறைவுபடுத்தினார் சொல்வார். அப்படிப்பட்ட சோதனைகள் ஒன்றாகத்தான் சின்ன வயதிலேயே பால்குடி மறக்காத சூழ்நிலையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சின்ன பிள்ளையையும் கொண்டு போய் மக்காவுடைய பாலைவனத்திலே விட்டுவிடும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளை. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் அப்படின்னு அவங்க துஆ செய்யும் போது அல்லாஹ் அதற்கு அடுத்த ஆயத்தில் சொல்கிறார், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு ஒரு புள்ள வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லும் போது இப்படி சொல்றான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவருக்கு நாம் பொறுமசாலியான ஒரு புள்ளையை கொடுத்தோம். அல்லாஹ் புள்ளைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுத்துட்டு அந்த குழந்தையினுடைய அப்பா வீட்டுக்கு போனேன், அவர் பிள்ளைய பார்த்தேன், சேட்டன்னா சேட்டை, அந்த சேட்டை, ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், இங்கேருந்து அங்க ஓடுறான், அங்கேருந்து இங்க ஓடுறான், நமக்கு பயமா இருக்கு இப்படிலாம் சொல்றோம்ல. ஒரு பிள்ளைய பத்தி சொல்லும் போது அந்த குழந்தை என்ன எப்படிங்கும் போது பேசுறோம்ல, அல்லாஹ் பேசுகிறான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட புள்ளை அப்படின்னா ரொம்ப சாதுவான குழந்தை, ரொம்ப நம்ம அலீம் அசத் மாதிரியே எவ்வளவு சாதுவா இருக்காங்கல்ல அசத், அதே மாதிரியே ஹலீம் அப்படின்னு பேர் வச்சு ஹலீம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், பிகுலாமின் ஹலீம், ரொம்ப சாதுவான குழந்தை, ரொம்ப அமைதியான குழந்தை, ரொம்ப பொறுமையான குழந்தை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்கள சொல்லி காட்டுவான். அப்படி ஒரு சூழல்ல தான் இவங்க இருக்கிறது ஷாமுடைய இப்ப இருக்கிற பலஸ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல நீங்க பார்த்திருப்பீங்க. பலஸ்தீன்ல இருந்து மக்காவுல கொண்டு போய் விடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் எழுதுகிறாங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான சோதனை என்றிருந்தாலும் இன்னொரு வகையில பார்த்தா சாரா அம்மையாரும் ஹாஜரா அம்மையாரும் பக்கத்துல இருந்தா சரி வராது. ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டா ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாது, ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுல இருந்தாலாவது சமாளிக்க முடியும் அப்படின்னும் என்னவோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சாரா அம்மையார் இங்க இருக்கட்டும், குழந்தையோட இஸ்மாயில செகண்ட் ஒய்ஃப இன்னொரு இடத்துல வைங்க. இன்னொரு பக்கத்து வீட்டுல இல்ல, ஆமா பக்கத்து நாட்டுல, ஒரு வீட்டை விட்டு ஒரு நாட்டை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனுப்புறான், மக்காவுல கொண்டு போய் அவங்கள குடிபெயர வைக்கணும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் எப்பவும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற மீறாத கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர் என்று வர்ணிக்கப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பிள்ளையும் மனைவியையும் கூப்பிட்டு மக்காவுடைய இப்போ காபா இருக்கக்கூடிய மக்காவுடைய இடத்துக்கு போறாங்க. இவங்க போற அந்த காலகட்டத்துல அது வெறும் பொட்டல் பூமி, ஒரு மைதானம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது, காபா கூட கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே காபாவை நிர்ணயிச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல காபாவை உருவாக்குனது. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வெள்ளப்பரலயத்துல காபா மண்ணுக்கு கீழே அடியில பதிஞ்சிச்சு. பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்துல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இணைஞ்சுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அஸ்திவாரம் போட்டிருந்தாங்களோ அதே அஸ்திவாரத்தின் மீது காபாவை எழுப்புறாங்க. குர்ஆன் சொல்கிற வரலாறு. அது வரைக்கும் அப்ப காபாவும் இல்லை, அது ஒரு பொட்டல் பூமி, வெறும் மைதானம். பாலைவனத்துல எப்படி இருக்கும் வெயில், எப்படி இருக்கும் தண்ணி இருக்காது, எதுவும் இல்லை. எதுவும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட சொன்னா கொண்டு போய் விட்டாங்க. விட்டுட்டு திரும்புறாங்க. திரும்பும் போது ஹாஜரா அம்மையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்ட வார்த்தை,
அல்லாஹ் அமரக பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் இப்படி சொன்னானா? யாரும் இல்லாத இடத்துல ரொம்ப கொண்டாடி விளையாண்டு போயிருங்க அப்படின்றது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி பார்க்காம சொன்ன வார்த்தை நான். ஏன் அப்படின்னா, நீங்க உணர்ந்து பாருங்க, 86 வயசுல ரொம்ப அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கூத்தாடி தவமிருந்து கிடைத்த ஒரு புள்ள, அந்த புள்ளைய பிரியணும். அதுவும் ஒரு நல்ல இடமா இருந்தா பரவாயில்ல, சுத்தி நம்ம சொந்த பந்தம்லாம் இருக்காங்க, அங்க கொண்டு போய் விடணும்னா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். நம்ம இல்லைன்னாலும் பரவாயில்ல, பக்கத்துல உள்ளவங்க அவங்க பாத்துக்குவாங்க, இவங்க பாத்துக்குவாங்கன்னு ஒரு ஆறுதல் இருக்கும். மனித சஞ்சாரமே இல்லாத இடம், மனிதனுடைய நடமாட்டம் இல்லாத இடம், வெறும் பொட்டல் பூமியாக இருக்கக்கூடிய பாலைவனம். இந்த பாலைவனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் ஹாஜராவையும் கொண்டு விட்டுட்டு வரணும்னு சொன்னா, இவ்வளவு நாள் பாசமா கலந்து தன் பிள்ளையோட சேர்ந்து இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து எப்படி இருக்கும்? 4 நாள் லீவ் விட்டா பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியல. அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சா கூட டெய்லி வீடியோ கால்ல பேச வேண்டியதா இருக்கு. பேர பிள்ளைகள் விஷயத்திலேயே தாத்தாமார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படின்னா குழந்தையே இல்லாம பெற்ற அத்தா அவருடைய மனசு எப்படி இருக்கும்? அவங்களால எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் தன்னுடைய பாசத்தை இந்த வெளியில காட்டக்கூடாது, அழுதுடக்கூடாது, கஞ்சி செஞ்சிடக்கூடாது. அழுதுட்டா அது ஹாஜரா மேல பாதிக்கும், அவங்க இன்னும் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பண்ணி ரொம்ப தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு திரும்புறாங்க. அல்லாம அமரக்கு பின்னாதான் இப்படித்தான் அல்லாஹ் அவங்களை விட்டுட்டு போக சொன்னானா? இந்த ஹாஜரா மேல கேட்ட போது திரும்பி கூட பார்க்கலங்கிறதுக்கு காரணம் பார்க்க முடியல. திரும்ப பார்த்தா என்ன செய்யும்? ஐயோ பொண்டாட்டி விட்டு போறோமே, பிள்ளைய விட்டு போறோமே, திரும்ப அழுவதுரும், திரும்பி அழுத திரும்ப அவங்க அழுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் மன ரீதியாக அவங்களுடைய தைரியத்தை கெடுக்கும். இப்ப நம்ம விட்டுட்டு வந்துட்டா கூட மனசு ரீதியா சரி அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறானா அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்தையும் குலைச்சிடக்கூடாதுங்கிறதுனால திரும்பி கூட பார்க்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை நான். ஆமா, அதோட பிடிச்சுக்கிட்டாங்க. இப்படிதான் விட்டு போக சொன்னா, இங்கதான் விட்டு போக சொன்னா, எதையுமே சொல்ல ஆமா. அப்ப ஹாஜரா அம்மையார் அந்த ஆமாவுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதன் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல தான் எங்களை விட்டுட்டு போறீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அப்படித்தான்னா இதுல தண்ணி இல்ல அல்லாஹ் தருவான், சோத்துக்கு வழி இல்லை அல்லாஹ் தருவான், மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஈமான் ஹாஜரா அம்மையாருக்கு இருந்தது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா நபிகள்மார்களுக்கும் அல்லாஹ் முஜிசாக்கள் கொடுத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஜிசா, அதிலும் மிக உயர்ந்த முஜிசா குர்ஆன். அது கியாமத் வரைக்கும் அறிய போறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஜிசாக்கள் கியாமத் வரை பேசிக்கொண்டே இருக்கப்பட வேண்டியது. மற்ற முன்னாள் வாழ்ந்த நபிகளுடைய முஜிசாக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க காலத்தோட கரையேறிடுச்சு. ஆனா அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முன்னால் வாழ்ந்த ஒரு நபியினுடைய வரலாறு, முன்னால் வாழ்ந்த ஒரு நபி செய்த செயலை பின்னால் கியாமத் வரைக்கும் அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார் என்றார். அது இந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, இப்ராஹிம், ஹாஜரா அம்மையார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புள்ள சேர்ந்த இந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலியினுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கடைசி உம்மத்தான நமக்கு ஹஜ்ஜினுடைய கிரியைகளாக கடமைகளாக ஆக்கி கியாமத் வரைக்கும் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நடைமுறை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அப்ப ஹாஜரா அம்மையார் அந்த ஈமானிய பவரோடு சொன்ன வார்த்தை இதன் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொல்லி, பச்சை புள்ள, பாடு குடிக்கிற புள்ளையோட அந்த அனாந்தர பாலைவனத்துல ஹாஜரா அம்மையாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போயிட்டாங்க, தன்னுடைய பலஸ்தீனுக்கே திரும்பியாச்சு. இங்க இவங்க இருக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்திருந்தாங்க, கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைக்கு பால் அமுது ஊட்டிக்கிட்டு இப்படியே காலங்கள் போகுது. ஒரு கட்டத்துல இருந்த பேரிச்சம்பழம் காலியாகுது, இருந்த தண்ணீர் காலியாகுது. தாய்க்கு சரியான உணவில்லை, தாய்க்கு உணவில்லைங்கிறதுனால பிள்ளைக்கு கொடுக்க தாய்கிட்ட பாலும் சுரக்கல, குழந்தைக்கு உண்டான பால் கொடுக்க முடியல என்கிற ஒரு சூழல் வரும்போது குழந்தை பசியினால அழுகுது.
குழந்தையினுடைய அழுகைய தாங்க முடியாத தாய் எப்படியாவது குழந்தைக்காவது, நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, பிள்ளைக்காவது பால் கொடுக்கறதுக்கு ஏதாவது வேணுங்க, தண்ணியாவது வேணுமே, இதுதான் தேடி சஃபா என்கிற மலைக்கு மேல ஏறுறாங்க. மலைக்கு மேல ஏறி எங்கேயாவது இருக்குமான்னு சுத்தி நிறுத்தி பாக்குறாங்க. பாலைவனத்துல எங்க தண்ணி இருக்கு போது, எங்கேயும் இல்லை. சஃபால நிற்கும் போது மருவாவினுடைய மலையில் காணல் நீர்னு சொல்லுவோம். வெயில் நல்ல இப்பவும் சரி, ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறவங்க பார்த்திருப்போம். நம்ம வண்டியில போயிட்டு இருப்போம், கார்ல போவோம், பஸ்ல போவோம், ரோட்டை பார்த்தா அப்படியே தண்ணிக்குள்ள போற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலிங். அது காணல் நீர், நீர் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நீர் இருக்காது. சஃபால இருந்து பாக்குறாங்க, மருவா பக்கத்துல காணல் நீர் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தெரியுது. இங்கிருந்து அங்க போறாங்க, ஓடி போறாங்க. காரணம், பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், காபால இருந்து இப்ப சஃபாவா மருவாவும் எங்க இருக்கு அதுதான். ஆனா அப்ப மலைகளும் இருந்துச்சு இடையில, இப்ப ஃப்ரீயா இருக்கு. இப்ப நம்ம சஃபால நின்றுட்டு காபாவை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி நியத் வச்சுட்டு சஃபா மருவாவை தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம சஃபாவுக்கு போனாலும் காபாவுக்கு இல்ல இடம் தெரியாது, அந்த அளவுக்கு சுத்தி மலை இருந்தது. அதனால இவங்க புள்ளைய தனியா விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. தனியா விட்டுட்டு வந்ததுனால ஒரு பயம், பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற பயமும் இருந்துச்சு. சஃபால இருந்து மருவாவுக்கு ஓடுனாங்க. அங்க போய் நின்றுட்டு பார்த்தா அக்கறைக்கு இக்கரை பச்சைம்பாங்க, அங்கேன்னு பார்த்தா இங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஒய்யோ, அப்ப அங்கதான் தண்ணி இருக்கான்னு சொல்லி திரும்ப மருவால இருந்து சஃபாவுக்கு ஓடுறாங்க. இதே மாதிரிதான் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில ஹஜ்ர் அம்மையார் ஓடிக்கொண்டு இருக்கும் போது குழந்தைகளுடைய அழுகுரல்ல மாற்றம் தெரியுது. இவ்வளவு நேரமா பசியினால ரொம்ப துடிச்சு அழுதுகிட்டு இருந்த குழந்தை, தாய்க்கு தெரியும்ல, தாய்க்கு புள்ள பசியினால அழுகுதா, எறும்பு கடிச்சு அழுகுதா, வயிற்று வலிச்சு அழுகுதா அப்படிங்கிறத யார் உணர்வா? அத்தாவுக்கு தெரியாது, நமக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு புள்ள அழுதால கோபம், என்ன இது வேற, எப்ப பார்த்தாலும் தனதான கத்திக்கிட்டே இருக்கு, நிம்மதியா வீட்டுக்கு வந்த தூங்க முடியுதா அப்படின்னு கேட்போம். ஆனா அம்மாவுக்கு என்னன்னா, குழந்தைகளுடைய அழுகைய தரம் பிரிச்சு பார்த்துருவா, கிளீனா தெரிஞ்சிடும் குழந்தை ஏன் அழுகு. இவ்வளவு நேரம் பசிக்காக ஏங்கி அழுத பிள்ளைகளுடைய அந்த மொழி, பிள்ளைகளுடைய அந்த வார்த்தையில டிஃபரெண்ட் தெரியுது. பிள்ளைகளுடைய அழுகுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. குறைஞ்ச உடனே சந்தோஷப்பட வேண்டிய ஹாஜராமையா பயப்படுறாங்க. பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே, அழுக மாட்டேங்குது. அழுகணும், புள்ள பிறந்த உடனே அழுகணும்னு சொல்லுவாங்கல்ல, அழுகலன்னா பயம் வந்துடும். ஐயோ புள்ள அழுகவும் மாட்டேங்குது, கொட்டாய் விட மாட்டேங்குது, புள்ள யாருக்கும் வரல, இதெல்லாம் வரணும். குழந்தைகளுடைய அந்த இதுல டிஃபரெண்ட் பெரிய உடனேதான் ஹாஜர் அம்மையார் சஃபாவில இருந்து இறங்கி ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்க்கும்போதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிஞ்சி கால், பால் குடிக்கிற பிள்ளையினுடைய காலினுடைய சக்தி எப்படி இருக்கும்? அடிச்சா வலிக்குமா, மிதிச்சா வலிக்குமா? சந்தோஷமா இருக்கு, இன்னொரு தரம் தச்சுக்கலாமா இருக்கும். குழந்தைகளுடைய கால் மேலப்பட்டா அந்த பிஞ்சு கால் பட்ட இடத்துல இருந்து குழந்தை அழுது 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 அடிச்ச அந்த இடத்துல இருந்து தண்ணீர் ஊற்று வெளியில கிளம்பி அழகா தண்ணீரா வந்துகிட்டு இருக்கு. ஹாஜர் அம்மையார் குழந்தைய கையில தூக்கிட்டு தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்குது. ஜம் ஜம் அப்படின்னு சொல்றாங்க, நெல்லு நெல்லு என்று சொல்லி நிறுத்தி வச்சாங்க. நிறுத்தி வச்ச இடம் தான் இன்னைக்கும் ஜம்சமாக. ஜம்சனுடைய சிறப்புகள் அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாஜர் அம்மையாருக்கும் தேவையான அளவுக்கு உண்டான தண்ணீர் அல்ல, கியாமத் வரைக்கும் உண்டான மக்களுக்கு உண்டான தண்ணீருக்கு உண்டான கேந்திரமாக ஜம்சம் மாத்தலாம். உங்களுக்கு தெரியும், நமக்கு எவ்வளவு பசி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, தண்ணி மட்டும் இருந்தா போதும் உயிர் வாழலாம். தண்ணியை மட்டுமே குடிச்சு உயிரே வாழணும். அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜர் அம்மையாரும் அந்த தண்ணிகளை குடிச்சு உயிர் வாழ்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய முதல் மனைவி சாரா அம்மாட்ட அட்மிஷன் போட்டு ஓகே கேட்டுட்டு வருஷத்துல ஒரு தடவை அங்கிருந்து பொண்டாட்டியும் பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, பிள்ளையோட ஒரு நாள் இருப்பாங்க, திரும்ப பலஸ்தீனுக்கு போயிடுவாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நடைமுறையாக இருந்தது. இதுக்கு இடையில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த மக்காவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த வழியாக ஷாமில் இருந்து சிரியாவுக்கு போறாங்க. சிரியாவுக்கு போகக்கூடிய வழியில இடையில மக்காவுடைய இவங்க ரெண்டு பேரும் எங்க தங்கி இருக்காங்களோ இங்கிருந்து தூரமான பகுதியில அந்த வியாபார கூட்டம் வந்து தங்குது. ஜுர்ஹும் கோத்திரத்தார்
அவங்க தங்கும் போது அங்க இவ்வளவு காலம் இல்லாத சில பறவைகள் எல்லாம் அங்க சுத்தி திரியறத பாக்குறாங்க. இது சுத்திட்டு இருக்கிறத இப்பதான் நமக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு. அப்பெல்லாம் ரொம்ப அறிவாளிகள். இப்ப நமக்கு அறிவு குறைஞ்சதுக்கு காரணம் எல்லாமே ஏஐ வந்ததும் எல்லாமே ஏன்னா ஒரு கணக்கு போடுறதா இருந்தாலும் சரி, கால்குலேட்டர் தேவைப்படுது. அத இது வர 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 நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மொழியும் சுருங்கிடுச்சு. ஆனா அப்ப அப்படி கிடையாது. அப்ப எப்படி இருந்ததுன்னா உன்னை வச்சு இன்னொன்னு கணிப்பாங்க. இந்த பறவைகள் இங்க சுத்துது அப்படின்னா அப்ப இங்க எங்கேயோ தண்ணி இருக்குன்னு அர்த்தம்னு புரிஞ்சாங்களாம் ஜுருகம் கோத்திரத்தார். இங்க ஏதோ தண்ணி இருந்தாதான் இந்த பறவைகள் இருக்கும். இந்த பறவைகள் தண்ணி இல்லாத இடத்துல வாழாது, தண்ணி இருக்கிற இடம் வரும். இது முழுக்க பாலைவனம், தண்ணி கிடையாது. நம்ம அங்கேயே நீங்க வரைக்கும் தண்ணி சமந்துட்டு வரோம். அப்ப இங்க எங்கேயோ தண்ணி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த தண்ணியை தேடி அந்த பறவைகள் எந்த பக்கம் பறக்குதோ அந்த பக்கமா வந்தாங்க. அந்த கூட்டத்தில் சிலர் வந்தப்பதான் இந்த 2 பேரையும் ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் பாக்குறாங்க. 2 பேர் மட்டும் அவங்க உட்கார்ந்து வச்சுக்கிறாங்க. அவங்க வந்த உடனே வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, அவங்களுக்கு கேட்ட முதல் விஷயம் நீங்க மனிதர்களான்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு ஏன்னா மனுஷன் இல்லைன்னா இங்க இருக்க முடியாது. மனிதர்கள் இல்லாத வேற யாரும் அங்க வாழ முடியாத இடம் அது. அவ்வளவு பாலைவனம். இங்க போய் 2 பேர் குழந்தையோட ஒரு தாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லி மனிதர்களா நீங்க? ஆமா நாங்க மனுஷன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இங்க எப்படி தண்ணி கிடைச்சது அப்படிங்கிறது ஹாஜரா அம்மையா நடந்த நிகழ்வுகளை சொல்றாங்க. இது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த நியாமத்து. அதனால இப்ப அவங்க கேட்கிறாங்க, நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கங்க. அவங்களும் தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா தண்ணியில எந்த மாற்றமும் இல்லை, குறைவு ஏற்படல. அவங்க தண்ணி எடுத்த பிறகும் அந்த தண்ணீர் அப்படியே இருக்கு, எந்த குறையும் இல்ல. இந்த அதிசய காட்சியை பார்த்த அந்த ஜுருகம் கோத்திரத்தார் ஹாஜரா அம்மையாட்ட கேட்கிறாங்களாம், பார்த்தா நல்லா இருக்கு, நல்ல இடமாவும் இருக்கு, நாங்களும் உங்களோட தங்கலாமா? நாங்களும் உங்களோட தங்கலாமா, இங்க வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் ஹாஜரா அம்மையார் தாராளமா வாங்க என்று அனுமதி கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டுட்டு போன நேரத்தில் 14வது சூரா இப்ராஹிமுடைய 37வது ஆயத்தில் சொல்வான் அல்லாஹ், ரப்பனா அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ. எந்த விதமான புல் பூண்டும் முளைக்காத கடுமையான பாலைவனத்தில் என் பிள்ளையையும் கொண்டாடி நான் விட்டுட்டு போறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை உன்னை வணங்குவதற்காக ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், அல்லாஹ்விடத்தில் செய்த துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான் தன்னந்தனியா விட்டுட்டு போறேன், என் கொண்டாட்டியும் பிள்ளையும் நான் தன்னந்தனியா விட்டுட்டு போறேன். ரப்பே ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய உள்ளங்களை என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பு. மக்களுடைய தேட்டம் எங்க வரணும்? என் மனைவி மக்களின் பக்கம் வரணும். வரிசுக்குகும் என சமராக்கி, அவர்களுக்கு பல கனிகளை கனிவர்க்கங்களை நீக்குது. லஅல்லஹும் யஷ்குரூன், எல்லாம் கொஞ்சமாவது தாக்கத்தில் இருந்தாதானே அல்லாஹ்வை நன்றி செலுத்த முடியும். அவர்கள் நன்றி உள்ளவர்களாக ஆவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவினுடைய பரக்கத்தால் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஜுர்ஹும் கோத்திரத்தை இவர்களை கொண்டு பார்க்க வச்சான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜரா அம்மையாரும் இருந்த அந்த மக்காவுடைய பகுதியில கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க சேர ஆரம்பிச்சாங்க. அதுவரைக்கும் வெறும் பாலைவனமாக இருந்த அந்த மக்காவுடைய பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வருகையாளர்களால கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆக ஆரம்பிச்சு. நம்ம சென்னைக்காரங்க நமக்கு தெரியும், ஒண்ணுமில்லாம இருந்த ஏரியாலாம் இப்ப எப்படி டெவலப் ஆயிருக்கு. இந்த இடத்த வாங்குறீங்களான்னு கேட்டப்பெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப போய் வாங்கலாம்னு நினைக்கும் போது கோடிக்கணக்கில் சொல்லும் போது ஐயோ ஏற்கனவே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி மக்கா யாரும் தொடாத, யாரும் டச் பண்ணாத ஒரு ஏரியாவா இருந்த காலத்துல இவங்க 2 பேர் வந்தாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜுர்ஹும் கோத்திரத்தை என்ன செய்யறாங்க, அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அழகான தலைப்பு, அரபுகளின் தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்துத்தான் மக்கா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. புதுசா ஏரியா உருவாகுது. இந்த புது ஏரியா உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது ஹாஜரா அம்மையாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தான்.
அதுக்கு பிறகுதான் இவர்களோடு இந்த ஜுர்ஹும் கோத்திரத்தை வந்து சேர்றாங்க. இப்ப இவர்கள் தான் அந்த ஊரினுடைய அந்த இடத்தினுடைய சொந்த பிரஜைகளாக மாறுறாங்க. எங்க பிறந்தோமோ எங்க வளர்ந்தோமோ அங்க இருக்கிற மதிப்பை விட எங்க வந்து வாழ்றோமோ அங்க மதிப்பு அதிகம் இருக்கும். பிறந்த ஊரை பொறுத்தவரை வாடா எப்படிதான் இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்பாங்க. இது யதார்த்தம் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில தான் பிறந்தாங்க, மக்காவில தான் வளர்ந்தாங்க. ஆனா அந்த மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான ஆதரவும் தேவையான சந்தோஷமும் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. மதீனாவுல அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஆலா அல் பத்ரு அலைனா என்று சொல்லி அரவணைச்சு என் வீட்டை தர்ற இங்க தங்குங்க அங்க தங்குங்க ஒவ்வொருத்தரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. வந்த இடத்துல மவுசு அதிகமாச்சு. அவங்க போற்றப்படுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது பலஸ்தீனாக இருந்தாலும் அவர்கள் வந்து வாழ ஆரம்பித்த இடம் மக்கா, புனிதமான அந்த நகரம். அவர்கள் வந்த பிறகுதான் அந்த ஏரியாவை உருவாக ஆரம்பிச்சது. எனவேதான் இன்றளவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரபுகளுடைய தந்தையாக போற்றப்படுறாங்க. காலம் உருண்டோடுது. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்பப்ப தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் வந்து பார்த்துட்டு போறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 10 வயதை கடந்தது, 12 அல்லது 13 என்கிற அபிப்பிராயம் இருக்கு. இந்த 12-13 வயசு டீனேஜ் வரல. ஆமா 12 வயசு அந்த அளவுக்கு டீனேஜுக்கு முன்னாடி. இந்த சூழல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி மக்காவுக்கு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. தங்கி இருக்காங்க, மனைவி மகனோட தங்கி இருக்காங்க. தங்கி இருக்கிற சூழ்நிலையில தான் சந்தர்ப்பத்துலதான் கனவு காண்றாங்க. அங்கேருந்து கனவு கண்டுட்டு கிளம்பி வரல, அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு, மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுடைய அந்த பூமியில தான் தங்கி இருக்காங்க மனைவி மகனோட. அந்த சூழல்ல கனவு பார்க்கிறாங்க தன்னுடைய பிள்ளையை அறுப்பதாக. இது ஒரு வேலை சைத்தானுடைய தூண்டுதலாக இருக்கலாம் என்று சொல்லி அதை அவாய்ட் பண்றாங்க. 2வது நாளும் அதே கனவு, 3வது நாளும் அதே கனவு. இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாராகிறாங்க. தன்னுடைய மனைவிட்ட ஹாஜரா அம்மையாத்த 13 வயசு 12 வயசு புள்ள, வருஷத்துல ஒருதான் அத்தாவை பாக்குறோம். அப்ப புள்ள அத்தாட்ட எவ்வளவு இணக்கமா இருப்பான், எவ்வளவு ஜாலியா இருப்பான், எவ்வளவு சந்தோஷமா இருப்பான். அப்படி புள்ள இருக்கான். இப்படி புள்ள இருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிட்ட பிள்ளைய ரெடி பண்ணி அனுப்பு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பிள்ளைய நம்மளும் வெளியில பிள்ளைய கூட்டு போனா அழகான ட்ரெஸ் போடணும், நல்ல, ஏன்னா யார் பிள்ளை உங்க பிள்ளையா அழகா இருக்கா அப்படி சொல்லணும்ல. நம்ம அழகா இல்லைன்னாலும் பரவாயில்ல, கூட்டு போற பிள்ளை நல்லா இருக்கணும்ல. அவ்வளவு அழகா பிள்ளைய ஜோடிச்சு புது சட்டெல்லாம் போட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஹாஜரா அம்மையார் அவங்களோட அனுப்பி வச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைய கூட்டு வராங்க. 12 வயசு 13 வயசு. அல்லாஹ் ஷானஹு வ தஆலா இந்த நபியை குறித்து குலாமின் ஹலீம், இவர் ஒரு அமைதியான பொறுமைசாலியான புள்ள அப்படின்னு அல்லாஹ் ஷானஹு வ தஆலா பட்டம் கொடுத்திருந்தான். அதனால 12 வயசையும் நெருங்கிட்டாரு, 13 வயசு ஆயிடுச்சு. எதையும் தீர்மானிக்கிற, இது சரி இது தப்பு அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற ஒரு பக்குவமும் குழந்தைக்கு வந்துருச்சு, பையனுக்கு வந்துருச்சு. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க. 37வது சூராவுடைய 107வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. செல்ல பிள்ளையே, நான் உன்னை அறுக்கிற மாதிரி கனவு இல்லை, நீ என்ன அபிப்பிராயப்படுற? அல்லாஹ்வுடைய கட்டளை தான், அதனாலதான் எனக்கு கனவு மூலமாக வந்திருக்கு. உன்னை அறுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு கட்டளை பண்றான். நீ என்ன நினைக்கிற? ஃபன்துர் மாதா தரா. நம்ம பிள்ளைகிட்ட கேட்டா நீ அத்தாவே இல்லைன்னு இருப்பான். சொந்த அத்தாவையா நீலாம்? அத்தாவா இருந்தா இப்படிலாம் கேட்பாரா? எந்த பிள்ளையாவது கொண்டு போய் கொல்லணும்னு நினைப்பாரா அத்தா அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா அந்த புள்ள சொன்ன வார்த்தை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைய அல்லாஹ் ஷானஹு வ தஆலா சொல்றான், கால யா அபத்திஃப் அல் மா துக்மர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, அல்லாஹ் தானே சொல்லியிருக்கான், தைரியமா செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். இதை கேட்ட உடனே நான் நேசா ஓடிட மாட்டேன். ஐயோ அத்தா நம்மளை கொல்ல போறாரு, நேசா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு செய்ய மாட்டேன், ஓடிட மாட்டேன்.
எங்கேயும் பதவிக்க மாட்டேன், என்ன நீங்க பொறுமையாளர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க. வரும்போதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம ஷைத்தான் 3 இடங்களில் வழிகெடுத்தார். 3லயும் அவங்க 7 கற்கள் அடிச்சாங்க. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஷைத்தானை கல்லடிக்கிற நிகழ்வாக பார்த்துட்டோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய, நான் எல்லாத்தையும் சொன்னா டைம் எனக்கு பத்தாது, அதனால நான் என்ன பண்றேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் டச் பண்றேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பையனா இருந்துட்டு விவரமா பேசுறாங்க இல்ல, இல்லன்னா அந்த குழந்தை எப்படியோ பேசியிருக்க வேண்டிய புள்ள ரொம்ப விவரமா காலையா உங்களுக்கு ஏகப்பட்டது செய்யுங்க சதவீத இன்ஷா அல்லாஹ் சொன்னது மட்டுமல்லாம அத்தாவுக்கு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, நீங்க அறுக்கும் போது கைய காலெல்லாம் கெட்டிடுங்க எனக்கு, ஏன்னா நீங்க கழுத்துல கை வச்சு கத்தி வச்சு அறுக்கும் போது வலிக்கும், வலினால நான் துடிப்பேன், துடிச்ச அந்த துடிப்பை உங்களால் தாங்கிட்டு இருக்க முடியுமா, முடியாது. அப்ப நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மனசு மாதிரி என்ன அறுக்காம விட்டுறக்கூடாது. அறுக்காம விட்டா அல்லாஹ்வுடைய கட்டளை மீறியவர்கள் ஆயிடுவீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, என் கைய காலெல்லாம் என்ன செஞ்சிருங்க, கெட்டிடுங்க, என்ன குப்புறப்படுத்துவீங்க, நேர படுக்க வச்சா அறுக்காதீங்க. அப்படி அறுக்கும் போது என்ன ஆகும்னா, அறுக்கிற வலி, மனுஷன் தானே, சின்ன பிள்ளை வேற பாவம், அறுக்கிற வழியில என்னுடைய முகம் மாறும், வேதனையில என் முகம் மாறும். அதை நீங்க பார்த்துக்கிட்டே அறுத்தா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, அறுக்கிறத மிஸ் பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க. ஐயோ புள்ள அழுகுறானே அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அதனால என்ன செய்யுங்க, கவுத்தி போடுங்க, என்ன கவுத்தி போட்டு என்ன செய்யுங்க அறுக்க, நான் என்னுடைய ஃபேஸ் தெரியக்கூடாது. இதையும் தாண்டி சொன்னாங்கன்னா, என்னை அறுக்கும் போது உங்களுடைய உடைகளை எல்லாம் ஒதுக்கிக்கிங்க, ரத்தம் உங்களுடைய ஆடைகள்ல தெரிச்சிட வேணாம். நீங்க முதல்ல சொல்லியிருந்தா நான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருப்பேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம கூட்டு வந்துட்டீங்க. ரத்த கரையப்பட்டா அம்மா எப்பெல்லாம் அந்த கரையை பார்க்குதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும். அதனால ரத்த கரைப்படாம என்ன செஞ்சுக்கீங்க, உங்களுடைய ஆடைகளை ஒதுக்கி வச்சுட்டு என்ன அருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு தெளிவு இருந்தா, எவ்வளவு அல்லாஹ் மீது உண்டான தவக்குள் இருந்தா, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றப்படணும் என்கிற எண்ணம் இருந்தா அந்த சின்ன பையன் அப்படி பேசியிருப்பான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூட்டு வந்தாங்க, கூட்டு வந்து அறுக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு வந்து கிடத்தி போட்டாங்க. கிடத்தின பின்னாடி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அத்தா இந்த கை கால்லாம் அவுத்து விட்டுருங்க, நீங்க கெட்டி வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ விருப்பம் இல்லாதது போலவும் வம்படியா என்ன கெட்டி வச்சு நீங்க அறுக்கிற மாதிரியும் தெரியுது. இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நானும் உடன்படுறேன், எனக்கு அதுல சம்பந்தம் இருக்கு. அல்லாஹ் என்ன அறுக்கிறதுதான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா அல்ல என்ன அறுக்கட்டும், என்ன அறுக்கிறது நானும் உடன்படுறேன். நான் உடன்படுறேன்றதை காட்டுறதுக்காக முடிஞ்ச அளவு நான் கைகால ஆட்ட மாட்டேன். நீங்க கெட்டி போட்டதை பார்த்தா ஏதோ வம்படியே நீங்க என்ன அறுக்கிற மாதிரி அப்படி இருக்க வேண்டாம். இன்னைக்கும் சரி குர்பானி ஆட்டெல்லாம் வச்சிருக்கோம், கொண்டு வந்து கீழே போட்டு என்ன செய்வோம், கெட்டெல்லாம் அறுத்து விட்டுட்டு காலை பிடிச்சிட்டு அறுக்கணும், அதை விட்டா நம்மள அடிச்சிடும். அதனால காலை பிடிச்சிக்கோமே தவிர கெட்டோட இருக்க மாட்டாங்க, கெட்ட அறுத்து விட்டுருவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை கெட்டோட என்ன செய்யாது, கெட்டோட அறுத்தா என்ன வம்படியா நீங்க அறுக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, நான் உங்களுக்கு உடன்படுறேன், உடன்பட்டு நான் இதை ஏற்றுக்கிறேன், அதனால என்ன செய்யாது, கெட்டதான் அறுக்காதீங்க என்ன ஐடியா கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்துல கத்தியை வச்சாங்க, கத்தியை வச்சு அறுத்தாங்க. உங்களுக்கு வரலாறுகள் தெரியும், தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே தான் வர்றோம். ஒரு தடவை அறுத்தாங்க, 2 தடவை அறுத்தாங்க, 3 தடவை அறுத்தாங்க, கத்தி அறுபடல, கோவம் வந்துச்சு. கோவத்துல பக்கத்துல உள்ள பாறையின் மீது அடிச்சாங்க, பாறை 2ஆ குழந்துச்சு. அதுக்கு அவ்வளவு சக்தி இருந்தும் கூட கத்தி எவ்வளவு கூர்மையா இருக்குன்றது நல்ல பிரச்சனை. அந்த கத்திக்கு அறுக்கிற சக்தியை கொடுப்பவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. எவ்வளவு கூர்மையா இருந்தாலும் அல்லாஹ் அறுக்க கூடாதுன்னு தீர்ப்பளிச்சுட்டு அறுக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நாம் பெற வேண்டிய பதிப்பீடு. சுகர் வந்தா நான் சீக்கிரமா மௌத்தா போயிடுவேன் இல்ல, பிபி அதிகமாச்சுன்னா என்ன கீழே தள்ளிடும் இல்ல. எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாம நடக்காது, வாய்ப்பே கிடையாது. சுகரோடு இருந்து 140 வயசு வாழ்ந்தவங்க இருப்பார், 100 வயசு கடந்தவங்க இருப்பார். நம்மளுடைய காலத்திலே நம்மளே பார்த்துக்கிட்டே இருப்போம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பார், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருப்பார், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒண்ணுமே இருக்காது, சுகர் இல்ல, பிபி இல்ல, ஒண்ணுமே இல்ல, டக்குன்னு இருந்தாலும் மௌத்தா போயிடுவார். யார் கையில சொன்னது? அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த தவக்குல இந்த ஈமானுடைய பவரை
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உணர்ந்தாங்க. அதனால அவங்க அந்த நிலையில் வந்தாங்க. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். யா அல்லாஹ் எங்களை பலா முசீபத்துல இருந்து பாதுகாப்பா யாரும் கேட்கிறோம்ல. பலா முசீபத்துனா என்ன? சோதனை. இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். அல்லாஹ் சொன்னா, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் சோதனை. அப்போ என்ன சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொடுத்து விதிக்கப்பட்டாங்கல்ல, அல்லாஹ் கூனி பர்தவ சலாமான்னு சொன்னான்ல, அதெல்லாம் பெரிய சோதனை இல்லை. அதை கூட தாங்கலாம். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, எதிரிகள் தான் தூக்கிட்டு வரான், எதிரிகள் தான் உள்ள போடுற வைக்கிற அல்லாஹ் பாதுகாப்பான தைரியம் இருந்துச்சு. இது அப்படி அல்ல. ரொம்ப காலம் பிள்ளை இல்லாம இருந்து பிள்ளைய பெற்று அப்புறம் அந்த பிள்ளைய கொண்டு விட்டு இப்ப அதே பிள்ளைய தான் கையாலேயே அறுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாரா இல்லையான்றது மிகப்பெரிய சோதனை. அல்லாஹ் சொல்றான், இன்னஹாதா லஹுல் பலாஉல் முபீன். இது மிகப்பெரும் சோதனை. அந்த சோதனையிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முடிந்தவரை காரணமா இருந்தாங்க. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஆட்டை கொடுத்து அனுப்புனா, கொடுத்த உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்டை கொண்டு வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இல்ல ரொம்ப பெரியவன் அவன், என்ன அருகமுர் ராஹிமீன், இறக்கம் இல்லாதவனா, அவன் ரொம்ப இறக்கம் இல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் உயர்ந்தவன் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு இருந்துட்டு சொன்னாங்களா, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். என் பிள்ளையை பாதுகாத்து எப்படி இருக்கு அந்த வலில்லாஹில் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன வார்த்தை தானே அது, வலில்லாஹில் ஹம்த். அந்த அல்ஹம்துலில்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாயிலிருந்து எப்படி வந்துருக்கும்? ஒரு பிள்ளைய கொண்டு வந்து அறுப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்துட்டான், பிள்ளைகளுடைய உயிரை பாதுகாத்துட்டான். ஐசியூ வரைக்கும் புள்ள போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில திரும்பி வந்துட்டா நாம ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம்ல, அந்த அல்ஹம்துலில்லாஹ் உயிரோட்டமான அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். சாதாரணமா நாம சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் ஒரு சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்த பிறகு நாம மனப்பூர்வமா சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஒவ்வொரு இதுலயும் இந்த தக்பீரை தானே ஓதணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அந்த 3 பேர் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம தக்பீரா சொல்றோம். அப்ப அந்த 3 பேருடைய வார்த்தைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனதில் இருந்த அந்த வார்த்தை ரொம்ப உணர்வு பூர்வமாக வந்த அல்ஹம்துலில்லாஹ். பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்த பின்னாடிதான் ஹாஜரா அம்மையாட்ட விஷயத்தையே சொல்றாங்க, இப்படிலாம் நடந்தது. அதுல கூட ஒரு வரலாறு எழுதுறாங்க, அந்த ஆட்டை அறுத்த பிறகு ஆரம்பத்திலே குர்ஆனுடைய வசனம் இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹாபில் காபில் இருந்து நான் அவர்களுடைய சதக்காவை நதுரை நேர்ச்சையை ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப என்ன நடைமுறை இருந்ததுன்னா, நேர்ச்சை செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கிறானா இல்லையாங்கிறதுக்கு அதை கொண்டு போய் மலையின் உச்சில கொண்டு போய் வச்சிடணும். மேலிருந்து நெருப்பு வந்து அதை கரிக்கும். நெருப்பு வந்து அதை கரிச்சுட்டா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம், இல்லைன்னா ஏத்துக்கலன்னு அர்த்தமா. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆட்டை அறுத்தாங்க. ஆட்டை அறுத்த பிறகு அதனுடைய அல்லாஹ் சொன்ன யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறை அச்சம் தான் அல்லாஹ்வை வந்து அடையும், அதனுடைய மாமிசமோ அல்லது ரத்தமோ அல்லாஹ்வை அடையாதுங்கிறான்ல. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமா அறுக்கப்பட்ட ஆடு அறுக்கப்பட்டுச்சு, அறுக்காம இல்லை, அறுக்கப்பட்ட ஆட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய கறி அதனுடைய தோலோடு சொர்க்கத்துக்கு கொண்டு போனாங்க. தலைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையாட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். வெட்ட வேண்டியது இருந்துச்சு புள்ள தலைய, ஆனா அல்லாஹ் பாதுகாத்து இந்த தலையை தந்தான் அப்படின்னு சொன்னாங்களா. அதை சமைச்சு சாப்பிட்டதாக எல்லாம் சொல்கிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக அன்னைக்கு கரிசோறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல அவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்வை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. இப்படியே காலங்கள் 13 வருஷம் அப்புறம் காலங்கள் கடந்துச்சு. ஜுர்ஹும் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனம் முடிச்சாங்க. மனம் முடிச்ச பிறகு அவங்களுடைய 20 to 30 உள்ள வயசு, இளமையான வயசு. அந்த இளம் வயதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இன்னொரு கட்டளை கொடுக்கிறார். இது இர்ஃபா இப்ராஹிம் வல் பைத்தி வ இஸ்மாஈல் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் சொன்னாங்கல்ல.
காபாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அதே அமைப்புல அந்த நிலைமையிலேயே அந்த அஸ்திவாரத்தின் மீது உயர்த்தணும் என்கிற கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயசு ஜாஸ்தி, 86. இவருக்கு ஒரு 20 என்னாச்சு, 106 வயசு ஆச்சு. 106 வயசு ஆச்சு. 106 வயசு உள்ள ஒரு ஆளு இவர் ஒர்க் பண்ணணும். அப்ப என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை என்னன்னா செங்கலை வச்சு கட்டுறது, கொத்தனார் வேலை மாதிரி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒர்க் என்ன அப்படின்னா கற்கள் கொண்டு வரும். கல்லுனா செங்கல் இல்ல, பாறாங்கல். சுத்தி மலை தானே, மலையை உடைச்சி மலையிலிருந்து கல்லை கொண்டு வந்து பாறாங்க உடைக்கணும், உடைச்சு சரிபடுத்தணும், சரிபடுத்து கல்லை கொண்டு வந்து அத்தாட்ட கொடுக்கணும். அத்தாவுடைய வேலை என்ன, வச்சு மேல உயர்வா கட்டுற வேலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வேலை. இவங்க 2 பேரும் காபாவை உயர்த்தி கட்டினாங்க. அப்படி கட்டும் போதுதான் ஒரு ஹைட்டுக்கு போச்சு, அதுக்கு மேல எட்டல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல் எடுத்து போட்டு அந்த கல்லுக்கு மேல ஏறி நின்று திரும்ப அதை என்ன செஞ்சாங்க, உயர்த்தி கட்டினாங்க. எந்த கல்லின் மீது அவங்க நின்றாங்களோ அவங்களுடைய காலடி தடத்தை அல்லாஹ் ஜல்ல அந்த கல்லுல பதிச்சான். அது இன்னைக்கு மக்காம் இப்ராஹிம் அப்படின்னு காபாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடமாக இன்னைக்கு இருக்குது. இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பங்களிப்பு. இப்படி இவங்க தயார் பண்ண பிறகு இப்ப என்ன செஞ்சாங்க, சதுரமா காபா ரெடி ஆயிடுச்சு. காபா ரெடியான உடனே அது ஸ்கொயரா இருக்கு, சதுரமா இருக்கு. ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. எங்க ஸ்டார்ட் பண்றது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல ஏதாவது ஒரு அடையாளம் தெரியுற மாதிரி ஒரு கல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அபூ குபைஸ் மலையில ஹஜருல் அஸ்வதுடைய கல் அங்க பாதுகாக்கப்பட்டிருந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேடி போறாங்க. தேடி போகும்போது மலையிலிருந்து ஒரு அசரீரி சப்தம் வருது. ஒரு விசேஷமான கல்லு இங்க இருக்கு, அந்த கல்லை கொண்டு போங்க எங்க அசரீரி வருகிறது. அந்த அசரீரியின் படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹஜருல் அஸ்வத் அபூ குபைஸ் மலையிலிருந்து கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து வச்சாங்கன்னா நம்ம வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். எப்படின்னா அப்பத்துல இருந்து ஹஜருல் அஸ்வத் கை மாறிக்கிட்டே இருந்தது. பல வரலாறு இருக்கு ஹஜருல் அஸ்வத். அது தூக்கி திருடப்பட்டுலாம் போயிருக்கு. இப்ப ஹஜருல் அஸ்வத் ஒரு கல் இல்ல, 7 கல், 7 பாகம் துண்டு. நீங்க சாதாரணமா கூகுள்ல பார்த்தாலே தெரியும். அந்த ஹஜருல் அஸ்வதுடைய ஸ்லேஸ் இருக்குல்ல, அது உள்ள சிவப்பு கலர்ல 7 துண்டு இருக்கும். 7 துண்டு கல்லு தான் ஹஜருல் அஸ்வத். 7 துண்டாவும் வந்துச்சு, ஒரு துண்டு தான் வந்துச்சு. எப்படி உடைஞ்சது அப்படின்னா பல சந்தர்ப்பங்கள்ல திருடப்பட்டுச்சு, பல சந்தர்ப்பங்கள்ல அதை திரும்ப திரும்ப கொண்டு வந்து ஒட்ட வச்சாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டு எப்போது ஹஜருல் அஸ்வத் காபாவில் பதிக்கப்பட்டதோ அதுக்கு பின்னாடி எந்த மாற்றமும் ஏற்படல. யார் அதை திருடவும் இல்லை, எந்த அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அதை பாதுகாக்கலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை கொண்டு வந்து அதுல பதிச்சாங்க. பதிச்ச பிறகு அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்ப கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்ச பிறகு இத தவாஃப் செய்யக்கூடியவங்க வருவாங்க, தொழக்கூடியவங்க வருவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் நிம்மதியா தவாஃப் செய்யற மாதிரி, நிம்மதியா தொழுகிற மாதிரி இதை கிளீனா வைக்கணும். அந்த தஹீரா பைத்திய, என்னுடைய வீட்டை நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும், சுத்தமா வைக்கணும், கிளீனா வைக்கணும். அது தாயிஃப் தவாஃப் செய்ய வர்றவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, தேவையாளிகளுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அப்படி நீங்க ரெடி பண்ணுங்க என்று இருவருக்கும் கட்டளையிட்டா 2 பேர் ரெடி பண்ணாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில 26, 27 வசனத்துல சொல்றான், இப்ராஹிம மக்கானல் பைத் அல்லா துஷ்ரிக பி ஷைஆ. நாம் அந்த காபாவுடைய இடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசப்படுத்தி கொடுத்து நீங்க ஷிர்க் வைக்காதீங்க. தஹீர் பைத்தில் தாயிஃபீன வல் காயிமீன வல் ருக்கஇ சுஜூத், இத மற்றவர்களுக்கு தொழுகையாளர்களுக்காக இதை சுத்தப்படுத்தி வைங்க அப்படின்னு சொன்னதோட விடாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கட்டளை இட்டான், வஅத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ். இப்போ காபா ரெடி ஆயிடுச்சு, காபா ரெடி பண்ணியாச்சு. இப்ப காபாவுக்கு மக்களை அழைக்கணும், வாங்க பாபு சொல்ற மாதிரி கூப்பிடுறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையிட்டான், வஅத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ். மக்களுக்கு நீங்க ஹஜ்ஜை கொண்டு அதான் சொல்லுங்க, பாபு சொல்லுங்க என்ன சொல்றோம், அழைப்பு விடுங்கள் அர்த்தம், அழைப்பு கொடுங்க. யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி வாமிரின்
யத்தீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். கியாமத் வரைக்கும் இது நடக்கும். அவர்கள் காபாவை நோக்கி கால்நடையாகவும் வருவாங்க, வசதியே இல்லைன்னா நடந்தே வந்துருவாங்க. பலகீனமான ஒட்டகின் மீது, இந்த ஒட்டகம்லாம் இவ்வளவு தூரம் வருமானு யோசிப்போம், இதுலயா வந்தாங்கன்னு யோசிப்போம், அதுலலாம் வருவாங்க. வர்றவங்க எப்படி இருப்பாங்க? ஏழைகள், வறியவர்கள், அவர்களும் வருவார்கள். வசதியானவங்க மட்டும் ஹஜ்ஜுக்கு வர்றதில்லை. ரொம்ப ஏக்கத்தோட கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு சொந்த வீடு கூட இல்லாம ஹஜ்ஜுக்கு போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வீட்டை கட்டணும், சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அதான் கொடுத்தாங்க, ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு மக்கள் இன்னும் கூட்டம் அதிகமாக மக்காவை நோக்கி வர ஆரம்பித்தது. ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாத்தையுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தா, அவங்க வரக்கூடிய மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரை எப்ப பச்சை பிள்ளையா அந்த மக்காவுடைய பகுதிக்கு வந்தாங்களோ அதிலிருந்து ஒஃபாத் ஆகிற வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயேதான் இருந்தாங்க. பிறந்தது என்னமோ பலஸ்தீன்ல, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க, அவங்களுடைய வளர்ந்தது, அவங்க கல்யாணம் முடிச்சது, அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்தது எல்லாமே மக்காவில தான். அதனாலதான் அவங்க அரபுகளின் தன்மை. ஜுர்ஹும் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஏற்கனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனம் முடிச்சிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை வந்திருக்கும் போது, இப்பதான் அம்மா தனியா இருப்பாங்க, பிள்ளையும் மருமகளும் தனியா இருப்பாங்க. அப்ப மகனை தேடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு போனாங்க. போனப்ப மனைவி இருந்தாங்க, மருமகள் இருந்தா. எங்கம்மா கணவர கேட்டாங்க. அவர் வெளியே போயிருக்காரு. எப்படிமா போகுது, வாழ்க்கைலாம் நல்லபடியா இருக்கா? எங்க போகுது, ஒரே பசியும் பட்னியுமா போகுது. அவர் எப்ப பார்த்தாலும் அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு, ஒழுங்கா சாப்பாடு கூட தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி மகன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க, அப்படியே வாசக்கதவெல்லாம் மாத்திர சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்க அத்தா வந்தாரு, மாமனார் வந்தாரு, என்ன சொன்னாரு, இந்த வாசக்கதவு மாத்திர சொன்னாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த பெண் உங்களோட வாழ்வதற்கு தகுதியுள்ள பெண் அல்ல. நம்ம எப்படி வாழ்றோம், அல்லாஹ் என்னென்னலாம் கொடுத்து எப்படியெல்லாம் பொறுமைசாலியா வாழ்றோம். இந்த பொம்பளை பாரு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கு. அது என்னமோ தெரியல, நமக்கே உள்ளது. எவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன்ற வார்த்தை வர்றது ரொம்ப ரேர். எப்படி இருக்கீங்க? ஏதோ போதுங்க. கொரோனாவெல்லாம் தாண்டி வந்துட்டோம், இதுக்கு மேல என்ன போகணும்? கொரோனாவை தாண்டி அல்லாஹ் நம்மள வாழ வச்சிருக்கான், சந்தோஷமா இருக்கும். இதுக்கு மேல என்ன போகணும்? இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? என்னைக்காச்சும் அல்லாஹ் கொடுத்தத நினைச்சு பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான், சொந்த வீடு இருக்கு, வீட்டுல இருந்து வருமானம் வருது, சந்தோஷமா இருக்கு சொல்லி பழகுனா என்ன? எப்ப பாரு ஏதோ. இப்ப அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இப்படி சொல்ற பொம்பளை நமக்கு செட் ஆகாது, இது நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மருமகளா இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை தராக விட்டாங்க. அதுக்கு பிறகு இரண்டாவது இன்னொரு பெண்ணை ஜுர்ஹும் கோத்திரத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு முறை வரும்போது இந்த மருமக இருந்தா, என்னம்மா எப்படி இருக்கீங்க, வாழ்க்கைனா எப்படி போகுது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த மருமக அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு என்ன குறைச்சல், சந்தோஷமா இருக்கோம், நிம்மதியா இருக்கோம், நல்லா இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமான வார்த்தைகள் சொன்னாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப இந்த வாசக்கதவை பாதுகாத்துக்க சொல்லு என் மகன்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த இரண்டாவது மனைவியோடு தான் இறுதி வரைக்கும் வாழ்ந்தாங்க. 12 மகன்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தது. ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக வரலாறு சொன்னது. சில வரலாறுகள்ல பெண் குழந்தையே இல்லை என்று வருகிறது. அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். இந்த 12 குழந்தைகள் மகன்கள் இருந்தாங்கல்ல, இந்த 12வது பிள்ளையில 2வது மகனுடைய வழியில் வாரிசாக வந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து இவங்களுடைய 13 வயசு இந்த குர்பானுடைய நிகழ்வு நடந்த பிறகு சாரா அம்மையார் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கர்ப்பமானாங்க. கர்ப்பமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வழித்தோன்றல்கள்ல தான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள்ல தான் அதிகமான நபிமார்கள் வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்ல ஒரே நபி
முத்து நபிக்கமணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்த வரலாறு அவ்வளவு விசேஷமானது. அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இது உள்ளது. சுமார் 137 வயசு என்று சொல்லப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்தின் போது அவங்க மக்காவிலே தான் முழுக்க வாழ்ந்தாங்க. எங்கேயுமே போல முழு மக்காவுடைய ஆளாக அவங்க இருந்தார். தன்னுடைய 137வது வயதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலேயே வஃபாத் ஆகிறாங்க. இப்போ காபா சதுரமா இருக்கா, அது தொட்டு ஒரு ரவுண்ட் இருக்கா, ஹத்தீம்னு சொல்லுவோம். ஹிஜ்ர இஸ்மாயில் அப்படின்னா அதுக்கு பேர் சொல்லுவாங்க, ஹத்தீம். அந்த பகுதியில தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அம்மையாரும் வஃபாத்துக்கு பிறகு அடக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. ஆக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பு பலஸ்தீனா இருந்தாலும் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் மக்காவில தான் இருந்தது. ஹரமை சுத்தி தான் இருந்தது, காபாவை சுத்தி தான் இருந்தது. காபாவுடைய முழு நேர சேவகராகத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சார். மக்காவிலேயே இருந்தாங்க. வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய தவாஃபுக்காக வரக்கூடியவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்யறது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு தாவா செய்யறது, சுத்தி இருக்கிறவங்களை அல்லாஹ்வுடைய வழியின் பக்கம் அழைப்பது, இதுவேதான் முழு நேர வேலையாக அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்க. அத்தாவுடைய பேரை காப்பாற்ற பிள்ளையா இருந்தார். அத்தாவுடைய பேரை காப்பாற்ற பிள்ளையா இருந்தார். பிள்ளைய பெத்துட்டு ஐயோ இவன் என்ன செய்ய போறானோ தெரியலையே, என்னாவது பண்ணி நம்ம பேரு கெட்டு போயிடுமோ அப்படி சில அத்தாக்கள்லாம் இருப்போம்ல, இந்த ஒவ்வொரு நேரம் பயந்துகிட்டே இருப்போம்ல, என்ன ஆகுமோ ஏதா, அப்படி இல்லை. அத்தாவுடைய பேரை காப்பாற்றுற பிள்ளையா இருந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அவனுடைய அன்பை பெற்ற இந்த ரப்பிஹி மருதியா என்று அல்லாஹ் சொன்னது போல அவருடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேர் கொண்ட இந்த குடும்பத்தினுடைய செயல்களை அல்லாஹ் கியாமத் வரைக்கும் நம்மளை நினைவு கூற வைத்தான். மகரிபினுடைய தொழுகையில கூட இமாம் ஓதுனாங்கல்ல, ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். பழங்கால வரலாறுகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். காரணம், அப்படி ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு, ஈமான் உள்ளவர்களுக்கு பிரயோஜனத்தை தரும். நாமளும் அவங்கள மாதிரி வாழணும், நமக்கும் அது மாதிரியான பிள்ளைகள் வேணும், நம்மளுடைய பிள்ளைகளை அது மாதிரி வளர்க்கணும் என்கிற எண்ணங்கள் வருவதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை பொருந்திக் கொள்வானாக. இந்த சபையில் அவருடைய திருவீட்டில் நம்மை ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. புனிதமான இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டால் நம்முடைய கடன் தொல்லைகளை அல்லாஹ் நீக்குவானாக. நிம்மதியான வாழ்வை உலகிலும் தந்த புரிவானாக. நம் நோய் நொடிகளை அல்லாஹ் அகற்றுவானாக. உண்மையான முழுமையான ஷிஃபாவை நம் அனைவர்களுக்கு அல்லாஹ் தந்தன் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்கள் பரக்கத்து செய்வானாக. அவைகளின் மூலமாக மாற்றத்திற்கும் சமுதாயத்திற்கும் சேவையாற்றுகிற பெரும் சேவையாளர்களாக தான் நம்மை அங்கீகரிப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை மார்க்க பற்றுள்ள குழந்தைகளாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமான குழந்தைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளரச் செய்வானாக, வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم يا حي يا قيوم أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ربنا
هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته